வழக்கமாக பதவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பாரதிய ஜனதா கட்சிதான் பல தந்திரங்களை செய்யும். திடீரென்று கூட்டணியை கவிழ்க்கும் செயல்களில் ஈடுபடும். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி மாறி அதிர்ச்சி கொடுத்துள்ளது ஒரு கட்சி. அது எந்த கட்சி என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ளது. முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவுடன் மகாயுதி என்ற பெயரில் பெரிய கூட்டணியை அமைத்திருக்கு. இதனால ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரத்தில் துணை முதல்வர் பதவியில் இருக்கிறார். இந்த நிலையில மகாராஷ்டிரத்தில் மாநகராட்சி தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் மகாயுதி கூட்டணி அபார வெற்றி பெற்றிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார நகரமான மும்பையை மகாயுதி கூட்டணி கைப்பற்றியிருக்கு. மும்பையில் 227 வார்டுகள் இருக்கு. பெரும்பான்மைக்கு 114 இடங்கள் போதுமானது. பாரதிய ஜனதா கட்சி 89 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கு. ஷிண்டேவின் சிவசேனா 29 வார்டுகளை கைப்பற்றியிருக்கு. இதனால மொத்தம் 118 இடங்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கு. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா கூட்டணி மொத்தம் 78 வார்டுகளை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. இதனால கடந்த 28 வருடங்களாக தாக்கரே குடும்பத்தின் சிவசேனா கையில் இருந்து மும்பை மாநகராட்சி முதன்முறையாக பாஜக கூட்டணி பக்கம் வந்துள்ளது. மும்பை மேயர் பதவி என்பது மிகவும் கௌரவமானது. இதனால மேயர் பதவியை கைப்பற்ற கடும் போட்டி ஏற்பட்டிருக்கு. மும்பையில் 29 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ள ஷிண்டேவின் சேனா தங்கள் கட்சிக்கு மேயர் பதவியை கேட்பதால பாரதிய ஜனதா கூட்டணியில் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால பாரதிய ஜனதா கட்சி தங்கள் கவுன்சிலர்களை பேரம் பேசி வாங்கிவிடும் என்று பயமும் ஷிண்டேவுக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து கவுன்சிலர்களையும் பாந்த்ராவில் உள்ள தாஜ் அண்ட் லேண்ட் 5 நட்சத்திர ஹோட்டல்ல மொத்தமா தங்க வச்சிருக்கிறாங்க. மாற்று கட்சியினர் தொடர்பு கொள்ள முடியாதபடி ஷிண்டே கட்சி கவுன்சிலர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஹோட்டல்ல புதிய கவுன்சிலர்களுக்கு நமது கூவத்தூர் பாணியில கவனிப்பு பலமா இருக்குதான். குதிரை பேரத்தை தடுக்கவே ஏக்நாத் ஷிண்டே கூவத்தூர் பாணியை பின்பற்றுவதாக சொல்றாங்க. மும்பை மேயர் பதவிக்கு மட்டுமல்ல, KDMC என்று அழைக்கப்படும் புறநகர் மாநகராட்சி மேயர் பதவியை கைப்பற்றவும் இரு கட்சிகளும் முட்டி மோதி கொள்ளன. மும்பை புறநகர பகுதியில் கல்யாண் மற்றும் டோம்பிலி பகுதிகள் உள்ளன. நமது தாம்பரம் போல இந்த மாநகராட்சியும் மும்பையில் மிக முக்கியமானது. இதனை கல்யாண் டோம்பிலி மாநகராட்சி என்று சொல்வார்கள். சுருக்கமாக KTMC என்று அழைப்பார்கள். இங்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மகாயுதி கூட்டணி அபார வெற்றி பெற்றது. இங்குள்ள 122 வார்டுகளில் பாரதிய ஜனதா 50 வார்டுகளையும் அதன் கூட்டணி கட்சியான ஷிண்டேவின் சேனா 53 வார்டுகளையும் கைப்பற்றியிருக்கு. இந்த மாநகராட்சியில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 11 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்காரு. ராஜ் தாக்கரேவின் MNS கட்சி 5 வார்டுகளிலும் வெற்றி பெற்றிருக்கு. இங்கு பெரும்பான்மை பெற 62 இடங்கள் தேவை. கல்யாண் டோம்பிலி மாநகராட்சி தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. இது சிவசேனாவின் கோட்டை. இங்கு சிவசேனா தனி மெஜாரிட்டியை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கல. மும்பை போலவே கல்யாண் டோம்பிலி மாநகராட்சியிலும் பாரதிய ஜனதா கட்சி மேயர் பதவியை ஷிண்டேவுக்கு விட்டு கொடுக்க விரும்பல. இதனால ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கவுன்சிலர்களை பேரம் பேசி வாங்கி பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்குது. அல்லது இரு கட்சிகளும் தலா 2.5 ஆண்டு காலம் மேயர் பதவியில் இருக்கலாம்னு பாரதிய ஜனதா ஆலோசனை கூறியது. ஆனா இதனை ஏக்நாத் ஷிண்டே ஏற்கல. இதனால பாரதிய ஜனதா கட்சியை கை கழுவ ஷிண்டே முடிவு செய்துள்ளதாக தெரியுது. பாரதிய ஜனதாவுக்கு பதில் தாக்கரே குடும்ப கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து கல்யாண் டோம்பிலி மேயர் பதவியை கைப்பற்ற முடிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக கொங்கன் பவனில் நடந்த ஏக்நாத் ஷிண்டேவின் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தாக்கரே குடும்ப கட்சி கூட்டணியின் கல்யாண் டோம்பிலி மாநகராட்சியில் மேயர் பதவியை பெற திட்டமிட்டுள்ளதாக ஏக்நாத் ஷிண்டேவின் மகனும் MPயுமான ஸ்ரீகாந்த் தெரிவிச்சிருக்கிறார். ஷிண்டேவின் இந்த திடீர் முடிவு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மகாராஷ்டிரத்தில் கூட்டணியாக ஆட்சியில் உள்ள நிலையில் ஒரு மாநகராட்சி மேயர் பதவிக்காக இரு கட்சிகளும் முட்டி மோதி கொள்வதும் ஆச்சரியத்தை அளிக்கிறது.
அரசியலில் எப்போதும் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று மகாராஷ்டிர அரசியலை வைத்து உறுதியாக சொல்லலாம். கடந்த டிசம்பர் மாதத்துல மகாராஷ்டிரத்துல நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற்றது. மும்பையின் மற்றொரு புறநகர் பகுதி அம்பர்நாத் நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சது. அகோலா நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி அசாசுதீன் ஒவேசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திச்சது. அதாவது மாநில தலைமையின் அனுமதி இல்லாம உள்ளுக்குள்ள அவர்களே கூட்டணி அமைத்து கொண்டனர். பாஜக லோக்கல் தலைவர்களின் செயல்பாட்டுக்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அம்பர்நாத் பகுதி காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரதீபா பாட்டீலின் பதவியை காங்கிரஸ் கட்சி பறித்தது. அம்பர்நாத் மாநகராட்சியில 12 காங்கிரஸ் கவுன்சிலர்களையும் சஸ்பெண்ட் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.